ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமः. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1215. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு விபரீதம் விளைந்தது. தாம் திரை போட்டுக்கொண்டு கிளாஸ் எடுக்கும் பொழுது உத்தரவில்லாமல் வெளி போகிறவர்கள் அப்படி பிரம்மராட்சசராக ஆகிவிடுவார்கள் என்று ஆக்ஞை பண்ணிவிட்டு பதஞ்சலி அநேக காலம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். திரையை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தூக்கி பார்க்கக்கூடாது என்றும் உத்தரவு போட்டிருந்தார். அக்னிஜ்வாலையை தாங்க முடியாது என்பதால். இப்படி ரொம்ப நாள் பாடம் நடந்தது. அப்புறம் கதை வளர வேண்டாமா? அதனால் ஒரு சிஷ்யனுக்கு எப்படி இவர் ஒரு ஆசாமியாக இருந்து கொண்டே 1000 பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்? திரை போட்டுக்கொண்டு என்னவோ சித்து கித்து பண்ணி செய்கிறது போல இருக்கிறது. அது என்ன என்று தான் பார்த்து விடுவோமே என்று கட்டுப்படுத்த முடியாத ஆவல் உண்டாயிற்று. எச்சரிக்கையை மீறி திரையை தூக்கி பார்த்தான். ஆதிசேஷ ஸ்வரூபத்துடன் 1000 சிரசோடு இருந்தவரின் ஜுவாலாமயமான திருஷ்டியையும் விஷசுவாசமும் பட்டு அத்தனை சிஷ்யர்களும் பஸ்மமாகிவிட்டார்கள். குரு வச்சனத்தை கேட்காமல் மீறினால் மகத்தான அனர்த்தம்தான் உண்டாகும் என்பதற்கு நிரூபணமாக இப்படி ஆயிற்று. குருவச்சன வியதிலங்கனம் ஹனர்த்தக என்று பதஞ்சலி சரிதத்தில் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறது. இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்தில் முடிந்தது. முழு விபரீதமாக போகாமல் அதிலே ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது. என்னவென்றால் 1000 சிஷ்யர்களும் பஸ்மமாகாமல் ஒருத்தர் மாத்திரம் தப்பினார். பாக்கி 999 பேர்தான் எரிந்து போனது. 1000ல் 1 என்று சொல்லும் வழக்கம் அதிலிருந்து தான் வந்ததோ என்னவோ. அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார் என்றால் அவர் கொஞ்சம் மந்த புத்திக்காரர். பாடம் அவருக்கு அவ்வளவாக புரிவதில்லை. இத்தனை நாள் எப்படியோ கட்டுப்பாடாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார். புத்தி சூக்ஷ்மம் இல்லாதவர் தான் என்றாலும் அவர் 1000 மைலுக்கு அந்தண்டை இருக்கும் வங்காளத்தில் இருந்தாக்கும் படிக்க வந்தவர். அது கௌட தேசம் என்று அதை சொல்வார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.